சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சார் டாபிக் பார்க்க போறோம்? சார் இன்னைக்கு கரண்ட் ஒரு அப்டேட் தாங்க நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலான்ட்டுங்க. ஓகே சார், ஓகே. அது ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ நிறைய ரீசன்ஸ் இருக்குதுங்க. நம்ம இப்போ வந்து எஃப்ஐ அவுட் ஃப்ளோஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார், ஆமா. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்ன்றதுனால இந்த ஒரு டேட்டாவை நம்ம ஷேர் பண்ணலான்ட்டு யூஎஸ் பாண்ட் ஈல்டுங்க. ஓகே, ஓகேங்களா? இப்போ கரண்டா வந்து யூஎஸ்ல ரேட் கட் நடக்குதுங்க. நார்மலா ரேட் கட் பண்ணும்போது பாண்டோட ஈல்டோட இது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் கம்மி ஆகணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதிகமாகிறத பார்த்துருப்பீங்க. ஆமா சார். ஓகேங்களா? 3.74 இந்த டே இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4.31 காட்டுது இல்லைங்களா? ஆமா சார், ஆமா. ஓகேங்களா? இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா கூட திரும்ப வந்து எமர்ஜிங் மார்க்கெட் பக்கம் எஃப்ஐயோட ஃப்ளோஸ் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஓகே. அதுக்கு அடுத்த சார்ட் வந்து இன்ஃப்ளேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதுன்றது தான் நம்ம இந்த சார்ட்ல பாக்குறோம். ஜூன்ல பாருங்க, இப்போ அக்டோபர் பாருங்க 6.21. ஆமா சார், ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, ஆனா நம்ம இத பத்தி வரி பண்ணிக்க தேவையில்ல. ஆர்பிஐ நம்மளோட இது பாத்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்து இதை கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்க. ஓகே சார், ஓகே. அதுக்கு அடுத்த சார்ட் வந்து யூஎஸ்தும் சைட் பை சைடு நம்ம இந்தியாதும் என்ன பிரசன்ட்ல அந்த ரேட் கட் என்ன ரேட் மெயின்டைன் பண்றாங்கன்றது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த சார்ட் ஷேர் பண்றோம். ஓகே சார். அதுல அந்த ரெட் கலர்ல இருக்கிறது பாருங்க, இந்தியன் அது வந்து 6.5 அப்படியே ரேட் கட் பத்தி எதுவும் யோசிக்கல. இப்போ இன்ஃப்ளேஷனும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? இப்போ இன்னும் தள்ளி தான் போகுங்க. ஓகே சார், ஓகே. அது கண்ட்ரோலுக்கு வந்து ஆமா. எதுக்கு நம்ம இந்த ரேட் வந்து இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேட் கட் பண்றாங்கன்னா இப்போ யூஎஸ் கட் பண்றாங்க, அடுத்தது இந்தியா கட் பண்றாங்கன்னா இதுல வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு நல்லதுங்க. ஓகே, ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? ஏன்னா ரேட் இப்போ நீங்களே சொல்லுங்களேன், நமக்கு வந்து எஃப்டி ரேட்டை இப்போ இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போமே நார்மலா, அப்போ எஃப்டி பக்கம் தானே போவோம், அதானே சேஃப் இல்லைங்களா? சார், ஆமா. ஓகேங்களா? எஃப்டில இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மி பண்றதுனால நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டுங்க, அந்த ரிஸ்கோட கொஞ்சம் பெட்டரா ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் வரும். கரெக்ட் சார், ஆமா. டைரக்டா ஸ்டாக் போகாம மினிமல் பண்றதுக்காக ஒரு டைவர்சிஃபிகேஷன் பிளஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ஸ் வரும். கரெக்ட் சார், ஆமாங்க. அதே மாதிரி இந்த ரேட் கட்ல இப்போ இவங்க பாத்தீங்கன்னா யூஎஸ் பாருங்க, இப்போ லாஸ்டா வந்து 5ல இருந்து 4.75 இருக்குங்க. இது வந்து பெட்டர் தான் அந்த ஆக்ஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த யூஎஸோட ஈல்டு கம்மியாச்சுன்னா திரும்ப எஃப்ஐயோட ஃப்ளோஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்றது தான் இந்த சார்ட்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே சார், ஓகேங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, மார்க்கெட் இன்னைக்கு டேட்ல வந்து 10% பீக்ல இருந்து கரெக்டா இருக்கு. ஓகே. ஓகேங்களா சார்? இப்போ வந்து 2 வாரன் பஃபெட்டோட கோட் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அதுல இருந்து நமக்கு வந்து இந்த டைம்ல என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காகங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் இது எல்லாரும் ரொம்ப ஃபேமஸ் கேள்விப்பட்டது தான், பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி அண்ட் கிரீடி ஒன்லி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். அப்போ இந்த ப்ரெசென்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா தைரியமா நம்ம வந்து எஃப்ஐஎஸ் அவுட் ஃப்ளோஸ் இருந்துச்சுன்னா, இப்போ டிஐஎஸ் பாத்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நிறைய இன்ஃப்ளோஸ் நம்ம டிஐயோட சப்போர்ட் இருக்குங்க. கரெக்ட் சார், ஆமாங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டரும் பாத்தீங்கன்னா தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்பர் 1. ஓகே சார். ஒருவேளை பயமா இருந்தா அடுத்த கோட்டுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் a டிவைஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் impatient டு த பேஷண்ட்டுங்க. அப்போ இங்க பொறுமை முக்கியன்றது தான் இந்த கோட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஷேர் பண்றோம். ஓகே சார், ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 10% 15% கரெக்ஷன் ஆனதெல்லாம் பாஸ்ட் டேட்டால இருந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸுங்க. அந்த நிஃப்டி 50 எப்பப்பெல்லாம் விழுந்ததுன்றதுங்க பீக்ல இருந்து. இப்போ நம்ம வந்து ஒரு ஆல் டைம் ஹைல இருந்தா கரெக்டா இருக்கும் இல்லைங்களா? ஆமா சார். அந்த மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னா 1999ல வந்து ஒரு 15% கிட்ட கரெக்டா இருக்குங்க. 2005ல 12% கரெக்டா இருக்கு. 2007ல ஒரு 15%ங்க. 2018ல ஒரு 14% கரெக்ட் ஆனதெல்லாம் ரிகவரிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அந்த பொறுமை பேசணும் இல்லைங்களா, எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்க. இங்க சைட்ல பாருங்க, எல்லா டைம்ல ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து நிஃப்டி கரெக்ட் ஆகும் போதுங்க 3 மாசம் 3 மாசம் 2 மாசம் 3 மாசம் 2 மாசம் 8 மாசம் 6 மாசம். ஸோ இங்க ஹையஸ்ட் பாருங்க இந்த கோவிட் டைம்ல ஆமா சார், அது 8 மந்த்ஸ்ல இருக்காது. ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்ட் ஆகும் போதுங்க நம்ம மைண்ட் செட்ல அட்லீஸ்ட் இந்த பாஸ்ட் டேட்டா வச்சுட்டுங்க ஒரு ரெக்கவரிக்கு, அதாவது பீக்ல இருந்து திரும்ப பீக்குக்கு வர்றதுக்கு ரிகவரிக்குங்க ஓகே சார் ஒரு 8 மாசமாவது பொறுமை தேவைங்க மேக்ஸிமம் பார்க்கும் போதுங்க. புரியுது சார். ஓகே. அதே சேம் டைம் வந்து இப்போ வந்து ஒரு சிலர்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டுங்க,
எஃப்ஐஎஸ் தான் கண்டினியூஸா வெளியில போறாங்களே, அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய கேஷை ஹோல்டா வச்சுப்போம், ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஓகே சார். அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் இதை சொல்றது. 2 மாசத்துலயே ரிகவர் ஆயிருக்குங்க பாஸ்ட்ல, 3 மாசத்துலயே ரிகவரி ஆயிருக்கு. அதனால எப்ப ரிகவரி ஆகுன்றது தெரியாதுங்க. பல ஃபேக்டர்ஸ், இப்ப நம்ம வந்து யூஎஸ்இஎல் கொஞ்சம் கம்மியான உடனே ரிகவரின்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணிட்டுங்க எஃப்ஐஐ பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போதுங்க ஒரு மார்க்கெட் வேல்யூவேஷன் வந்து ஓகே சார். எமர்ஜிங் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரீமியமா இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கலாங்க. இப்போ நீங்க வந்து எஃப்ஐஐ பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியா வந்து எந்த பொசிஷன்ல இருக்குதுன்றது இந்த ஒரு சார்ட் கொடுக்குங்க. ஓகே, புரியுது சார். ஓகே. ஓகேங்களா, அப்போ அந்த நம்ம வந்து நார்மலாவே எமர்ஜிங் மார்க்கெட்ல பிரீமியமா தான் இருந்திருக்கிறோம். நீங்க வந்து இந்த அக்டோபர் 2009ல இருந்து 2024க்கான டேட்டாவை பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் பாத்தீங்களா, இது ஆவரேஜ், அது வந்து 67% பிரீமியம்ங்க. ஓகே, புரியுது சார். ஓகே. எதுக்கு பிரீமியம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்ல மத்த கண்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்களா, ஆமாம் சார். அவங்களோட நம்ம ஆவரேஜாவே 67% பிரீமியம்ல தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து வேல்யூவேஷன் கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிரைஸ் டு earning, பிரைஸ் டு புக்லாம் கூட கரெக்ட் ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து எப்போ எக்ஸாக்டா அவங்க வந்து இன்னும் ஃபர்தரா போவாங்க, ஒரு 6 மாசம் நடக்கும் இல்ல 8 மாசம் நடக்கும்ன்ற மாதிரி எல்லாம் பொறுமையா நம்ம வந்து கேஷை ஹோல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்தோம்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா, அதுக்கப்புறமும் இன்னொரு டேட்டா அந்த ரெட் கலர்ல இருக்கிறதுல பாருங்க, இந்த மாதிரி பொறுமையா இருக்கிறது போதுங்க அதுக்கு அடுத்தது எப்போ நம்மளோட இது வந்து டபுள் ஆயிருக்கு. அதே நிஃப்டி பீக் வேல்யூ பாருங்க, 1999ல 1500 இருந்தது இல்லைங்களா பீக் வேல்யூ, ஆமாம் சார். ஆமாங்க. அது வந்து டபுள் ஆயிருக்கு பாருங்க. அதே பாயிண்ட்ஸ் 3000 இருக்குதுங்க. அதுக்கு எத்தனை வருஷம்? 6 வருஷம் பிடிச்சிருக்கு. ஓ, ஓகே சார். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்க 2.3 இயர்ஸ்லயே வந்து அந்த பீக்ல இருந்து திரும்ப டபுள் ஆயிருக்கு. கரெக்ட் சார். ஆமா. அதுக்கு அடுத்தது 2 இயர்ஸ்லயே டபுள் ஆயிருக்குங்க. 7.8 இயர்ஸ்ல டபுள் ஆயிருக்கு, 9.8 இயர்ஸ்ல டபுள் ஆயிருக்கு, 5.8 இயர்ஸ்ல டபுள் ஆயிருக்கு, 5.1 இயர்ஸ்ல டபுள் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு பீக்ல இருந்து கரெக்ஷன் நடக்கிறதும் நார்மல் தான். ஓகே சார். ஓகேங்களா, அதுல நம்ம பொறுமையா வெயிட் பண்ணணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி டைம்ல அடிஷ்னலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே. பண்ணக்கூடாத தப்பு என்னன்னா இப்ப நம்ம ரிடெம்ஷன் கொடுத்துட்டு அந்த நோஷனல் லாஸை வந்து ஆக்சுவல் லாஸா மாத்துறது. கரெக்ட் சார். ஆமாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு நீங்க வெறும் ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து அடுத்த ஆல் டைம் ஹைக்கு போகும். நம்ம நேச்சுரலி இந்த பாயிண்ட்ஸும் பாத்தீங்கன்னா டபுள் ஆகும். ஓகே சார். ஓகே. ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க, இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.